மஹதி ஆட்சிக்கு வந்த நேரத்தில் வந்து சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்கிறாங்க, வர சொல்கிறாங்க. அவர் ஒளிஞ்சிருந்தார், வர சொல்கிறாங்க. அப்போ அவர் வாராரு. அப்போ அவர் மோதிரத்தை கலட்டி என்ன செய்கிறாரு, மஹதி வந்து சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹுக்கு வீசுகிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்படி அதை எடுத்த அர்த்தம் என்னன்னா, முழு அனுமதியும் அவருக்கு வழங்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். சொல்கிறா, யா அபா அப்துல்லா, அபு அப்துல்லாவே, ஹாதா ஹாத்தபி ஃபஅமல் ஃபி ஹாதிஹில் உம்ம பில் கிதாபி வஸ்ஸுன்னா, இது என்னுடைய எனது மோதிரம், இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரைட். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய, இந்த சமுதாயத்தில் செயல்படுங்கள் அப்படின்னா நீங்கள் கட்டளையிடலாம், ஏவலாம், தடுக்கலாம், வேண்டியது செய்யுங்கன்றாங்க. ஃபஅஹதல் ஹாத்தம பியதிஹி, மோதிரத்தை கையால் எடுக்கிறார் சுஃபியான் தௌரி. வகால தஅதனு ஃபில் கலாம் யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே நீங்கள் வந்து என்ன பேசுறதுக்கு அனுமதி தாருங்களா. குல்துலி அத்தா கால லஹு யா அமீரல் முஃமினீன். அப்போ நான் இவர் விளங்கப்படுத்திக்கிறார் ஒருத்தருக்கு சொல்கிறார். நான் அவர் சொல்கிறாரு, யா அமீரல் முஃமினீன், அமீரல் முஃமினீனே. கால நஅம் கால அத்தகல் அபா. அவர் திருப்பி கேட்கிறாரு, அத்தாட்ட கேட்கிறாரு, அமீருல் முஃமினீன் சொன்னாரா, அஃப்வன் அமீருல் முஃமினீன் சொன்னாரான்னு கேட்கிறார். கால நஅம், அவர் அமீருல் முஃமினீன் என்ன செஞ்சாரு, சொன்னாரு. அப்ப அமீர் இல்லைன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. அதான் இமாம் தாவி சொல்றாரு, கான யுன்கிரு அலல் முலூக் வலம் யர அல் குரூஜ அஸ்லன், மன்னர்மார்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஆனால் ஆட்சிக்கு எதிராக கிளம்புற அந்த சிந்தனை அவர்கிட்ட என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. அதனால அமீருல் முஃமினீன் சொன்னாரான்னு கேட்கிறார். சொன்னார். அத்தகல்லமு அலா அன்னி ஆமீன், நான் இப்ப பாதுகாப்பாக பேசலாமா, நான் இப்ப என்ன பேசினாலும் எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதமானு கேட்கிறார். கால நஅம், மஹதி சொல்றார், ஆம் என்றார். கால லா தபஅத் இலைய ஹத்தா ஆதீக் வலா துஅ்தினி ஹத்தா அஸ்அலக். கால ஃபகதிப், நான் உங்களிடத்தில் வருகின்ற வரைக்கும் வர சொல்லி எனக்கு அனுப்ப வேண்டாம். முதலாவது, நான் உங்கள்கிட்ட கேட்கின்ற வரைக்கும் எனக்கு எதுவும் தர வேண்டாம் அப்படின்றார். இது என்ன நசீஹத். ஃபகதிப், அவருக்கு கோபம் வருது. வஹம்ம பிஹி, அப்போ அதாவது தண்டனை கொடுப்போமோ என்ற அளவுக்கு மஹதிக்கு என்ன செய்யுது, கோபம் வருது. இப்படி பேசினதால கோபம் வருது. அப்ப கேட்கிறாரு, அந்த பக்கத்தில் உள்ள அவருடைய எழுத்தாளர் சொல்றாரு, அலைஸ கத் ஆமன்தஹு, நீங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டீங்களே, என்ன பேசினாலும் பாதுகாப்புன்னு சொன்னீங்களே. கால பலா, நான் அப்படி கொடுத்துட்டேன் தான். ஃபலம்மா ஹரஜ ஹஃப பிஹி அஸ்ஹாபு, வெளியே வந்த உடனேயே சுஃபியான் தௌரியுடைய சில தோழர்கள், எல்லாரும் உயர் மட்டத்தில் உள்ள தோழர்கள், முக்கியமான தோழர்கள் கூடிடுறாங்க. கால மாமன ஆக், என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப, வகது அமரக்கன் தஅமல ஃபில் உம்ம பில் கிதாபி வஸ்ஸுன்னா, மோதிரத்தை தந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செய்யுங்க தானே என்ன அவர் சொன்னாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை. ஃபஸ்தஸ்கர உகூலஹும், சின்ன மூளைன்னு நினைச்சிட்டா இவங்க எல்லாரும் அப்படி வருது. ஃபஸ்தஸ்கர உகூலஹும்னா அவருக்கு அவரோட பேசுகின்ற மூளையை வந்து குறைச்சி பார்த்துட்டாரு. குறைச்சி பார்த்து வஹரஜ ஹாரிபன் இலல் பஸ்ரா, முதலாவது இவங்களை விட்டு என்ன செஞ்சிடணும், ஓடிடணும் என்று சொல்லி பஸ்ராக்கு என்ன செஞ்சிட்டாரு, அங்க இருந்து போய்விட்டார். யாரு, அதாவது சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ். ஏண்டா மோதிரத்தை கொடுத்து அவர் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரா, இந்த முதலாவது இவர் யாருக்கு எதிராக செய்ய வேண்டியதுன்னா அவங்களுக்கு எதிராக தான், இந்த அநியாயத்தை மாத்து, இதை செய்யாத, இதை செய்யன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அது கடைசியில் என்ன செய்யும்னா அவரை வந்து ஒரு எதிர்ப்பாளராக அதாவது மாற்ற வச்சு அவரை மக்கள் ஒரு என்ன இவர் என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனைக்குரியவராக கொண்டு வர வச்சு அவரை மக்கள்கிட்ட குறைய வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறது, அந்த வேலை நடந்துடும். அவருக்கு மரண தண்டனை ஏதோ கொடுக்கப்பட்டு விடும். அதனால ஃபஸ்தஸ்கர உகூலஹும், சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்க வந்து ஒரு சின்னத்தனமா சிந்திக்கிறாங்க அப்படி என்று சொல்லி அவர்களை விட்டு என்ன செய்தார், ஓடினார்ன்றதை பார்க்கிறோம். இதுல இவ்வளவு காலம் மறைஞ்சிருந்த சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ், அபூ ஜஃபர் மன்சூர் காலத்தில் அப்படியெல்லாம் மறைஞ்சிருந்த சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ், மஹதி ஒரு அளவுக்கு நல்ல சிறந்த ஆட்சியாளராக இருந்தும் அவரை அழைச்சி பேசி பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் நடந்திருந்தும் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால், வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்துக்கு பிறகு அப்பாசிய கிலாஃபத்தில் வந்து அதாவது இந்த மக்காவை அந்த மதீனாவை அதாவது ஹரமைனை வந்து சீர்திருத்தம் செஞ்சது, அதாவது அதை வந்து சிறப்பான வேலைகளை செஞ்சதெல்லாம் யார் என்று சொன்னால் இந்த மஹதி தான். மக்கா மதீனாவுடைய சீர்திருத்தத்தை எல்லாம் மஹதி தான், அப்பாசிய ஹலீஃபாக்கள்ல. அதுக்கு பின்னால அப்பாசிய கிலாஃபத்தில் யாருமே அப்படி இருக்கல. அப்படிப்பட்ட மஹதியுடைய விஷயத்திலையும் என்ன செய்யறாரு, கடுமையான எச்சரிக்கையை சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், போனார் அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். அடுத்ததாக அபூ ஜாஃபர் அதாவது மன்சூர் ரஹிமா, அதுக்கு முன்னால அபூ ஜாஃபர் மன்சூர் ரஹிமத்துல்லாஹ் அவர்களோடு ஒரு 2 சம்பவம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஆரம்பத்தில் நான் வந்து அபூ ஜாஃபர் மன்சூர்ட்ட மினால வச்சு என்ன நுழைவிக்கப்பட்டேன், அங்க கொண்டு வரப்பட்டேன். ஃபகுல்து லஹு இத்தகில்லா, நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. ஃபஇன்னமா உன்சிலத் ஃபி ஹாதிஹில் மன்சிலா ஃபஇன்னமா உன்சில்த ஃபி ஹாதிஹில் மன்சிலா, உங்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைச்சதெல்லாம் வஸிர்த ஃபி ஹாதல் மௌத், இப்படி ஒரு கலீஃபாவாக நீங்க இருப்பதெல்லாம் பிசுயூஃபில் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சார்கள் அவர்களுடைய வாள்கள் மூலம் தான். வஅப்னாஹும் யமூதுன ஜூஅன், ஆனா அவருடைய பிள்ளைகள் வந்து பசியில் என்ன செய்றாங்க, இறந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு வந்து என்ன நாம பார்த்தோம், என்னது அதாவது அபுத்தவானிக் ஒரு ஒவ்வொன்றா கணக்கு பார்ப்பாரு.
அபூ ஜாஃபர் மன்சூர். ஒவ்வொரு விஷயமா கணக்கு பார்த்தா என்ன செய்வார், செலவழிப்பார். அப்படிப்பட்டவராக தான் அவர் என்ன செஞ்சா இருந்தார். அதனால வந்து இந்த வார்த்தை என்ன செய்யறாங்க, அவருக்கு எச்சரிச்சு மக்களுக்கு கொஞ்சம் தாராளமா என்ன செய்யுங்க கொடுங்க. குறிப்பாக சஹாபாக்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இஸ்லாத்துக்காக அந்த மாதிரி முயற்சி எடுத்தவர்கள் அவர்களுக்கு கொடுங்க. ஹஜ் உமர் ஃபமா அன்ஃபக இல்லா 15 தீனார் சொல்றார் சுஃபியான் தௌரி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ் செஞ்சாங்க, 15 தீனாரை தவிர வேற எங்கேயும் செலவழிக்கல. வகான யன்சுரு தஹ்த ஷஜர், மரத்துக்கு கீழே செஞ்சாங்க இருந்தாங்க. ஃபகால துரீது அன் நகூன மிஸ்லக், அபூ ஜாஃபர் மன்சூர் உங்களே போல நான் இருக்கேன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டார். அபூ ஜாஃபர் மன்சூர் வந்து திருப்பி என்ன கேட்கிறான்டா, உங்களே போல நானும் மரத்துக்கு கீழே இருந்துட்டிக்கணுமா என்று கேட்கிறான். குல்துலா, அப்படி இல்லை. உலகின் தூணமா அன்தஃபி வ ஃபௌகமா அனஃபி, நீங்க இப்ப இருக்கிறதை விட குறைவாக, நான் இப்ப இருக்கிறதை விட மேலாக. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், நீங்க அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் இப்போ இருப்பதை விட மேலாக, நீங்க இப்ப இருப்பதை விட குறைவாக. அப்படி என்ன செஞ்சாரு, மிக தெளிவான வார்த்தையோட என்ன செஞ்சார், பேசினார். அதுக்கு மேல அபூ ஜாஃபர் மன்சூரால தாங்க முடியல. ஆனா அவங்க வந்து ஒரு 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 சொன்னேன், அதாவது அந்த பக்கையத்து மினல் ஹைர் இருக்கக்கூடிய மக்கள் அதனால கால ஹுருஷ், வெளியே போங்கண்டார். அபூ ஜாஃபர் மன்சூர் சொன்னார், என்ன இந்த இடத்துல இருந்து வெளியேறி விடுங்கள் அப்படின்னு சொன்னார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. அவங்க எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் தங்களுக்கான ஒரு நலவை எதிர்பார்த்து அங்க போறதில்லை. அந்த இடத்துல 4 விஷயத்தை சொல்ல முடியுமா சொல்லிட்டு வெளியே என்ன செஞ்சிடறாங்க, வந்து விடுகிறார்கள் என்பது பார்க்கணும். அது பெரிய ஒரு நசீஹத்தா என்ன செய்து அமைது. அப்போ இது போல அதாவது அப்துஸ் சமத், அதாவது மன்சூர், அபூ ஜாஃபர் அல் மன்சூர் இருக்கிறார் தானே, அவருடைய தந்தை வழி சகோதரர், அவருடைய அதாவது அம்மன் சொல்லுவாங்க. அவர் வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இந்த ஹஜ்ஜுடைய பொறுப்பு. அவர் வாரார், யா அபா அப்துல்லா, அபு அப்துல்லாவே லக்க ஹாஜா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்கிறான், மக்களை வச்சு கேட்கிறான். கால நஅம், எனக்கு தேவைக்கு. சுஃபியான் தௌரி சொல்றாரு, தலாது ஹவாயிஜ், 3 தேவைகள். லா தஊது இலைய தானியா, 2வது முறை என்னை விசிட் பண்ண வர வேண்டாம். வலா தஷ்ஹத் ஜனாசதி, என்ற ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டாம். வலா ததரஹம் அலைய, எனக்கு எனது ரஹ்மத்துக்காக துவா கேட்க வேண்டாம், நீங்க செய்ய வேணாம். இது 3. ஃபஹஜில் அப்துல் சமத், அந்த மாதிரி பேசணுன்னே அப்துல் சமத் வந்து வெக்கப்பட்டார். அவர் அறிவோடு சம்பந்தப்பட்டவர். அப்துல் சமத் வெக்கப்பட்டார். வகாம ஃபலம்மா ஹரஜ், அந்த இடத்துல இருந்து என்னது அவர் வெளியேறாரு. வெளியேறின உடனே அவர் சொல்றாரு, அவரோடு உள்ள பிரதானிகளுக்கு சொல்றாரு, வல்லாஹி லகத் ஹம்மம்து அல்லா அஹ்ருஜ் இல்லா வரஅஸுஹு மஅஹு, அதாவது அவர் வெளியேறினாரு. எந்த அளவுக்கு சொல்ற, களத்தை நான் என்ன செஞ்சிருப்பேன் எடுத்துக்கொண்டு வெளியேறி இருக்க வேண்டும் என்கின்ற அளவிலான ஆத்திரத்தோடு என்ன செய்யறாரு அவர் நடந்து கொண்டார் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ். இப்ப இந்த இடத்துல அவர்களை கொஞ்சம் இறங்கத்தான் எதிர்பார்க்கிறாங்க அந்த மன்னர்மார்கள். வந்து இவங்களை மார்க்கத்தை விட்டோ, தீனை விட்டோ, வகுப்புக்களை நடத்துறதை விட்டோ, பிரச்சாரத்தை விட்டோ இதாக்கல. ஆட்சி விஷயத்துல என்ன செஞ்சிருங்க, எதுவும் சொல்லாம இருந்திருங்க, எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், நாங்க தான் உங்களுக்கு எல்லா நலவுகளையும் என்ன செய்யறோம் செஞ்சு தாரமே என்றதுதான் நோக்கமாக அவங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அதை கூட அந்த நலவுகள் எங்களுக்கு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தாங்க. பொதுவாக அன்றைய காலத்துடைய மன்னர்மார்களோட விஷயத்துல 3 விதமான அறிஞர்கள் இருந்தாங்க. ஒன்று, அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் என்னது எல்லாம் சொல்றது சரிதான் என்ற அமைப்புல நடந்து கொள்ளக்கூடியவங்க இருந்தாங்க, இவங்க பிழையில இருந்தாங்க. இன்னும் சிலர் இருந்தாங்க 100% விலகி இருந்தாங்க, சுஃபியான் தௌரி, இப்னு அபி போன்ற அறிஞர்கள் மாதிரி விலகி. இன்னும் சிலர் இருந்தாங்கன்னா ஆட்சியில் இருந்தாங்க, நல்லதுகளை சொல்லிக்கண்டு தீதுகளை தடுத்துக்கண்டு, ஆனா இவங்களோட அளவுக்கான ஒரு ஒதுங்குதலோடு இருக்கல. zuhri, அதே போல கபீசா, அது போல ரஜா இப்னு ஹைவா, அது போல இமாம் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் அரசாட்சியில தரப்படுகின்ற எல்லா வசதிகளையும் பயன்படுத்தினார். அவர் தன்னுடைய மஜ்லிஸ் அழகுபடுத்தினார், வீட்டை அழகுபடுத்தினார், எல்லாம் செஞ்சார். மாலிக் இப்னு அனஸ் எல்லாம் செஞ்சார். ஆனா உண்மைன்னு வந்தா என்ன செய்ய மாட்டார், எதுவும் அவருக்கு மாற்றமா, குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமா தான் கண்டிச்சிருவார். இப்படி 3 தரப்பான அறிஞர்களும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்கன்றத பார்க்கிறோம். அதுல இவங்க, அதாவது சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மற்ற அறிஞர்களும் ஒற்றொற்குற்றர் குறைப்பட்டுக் கொள்ளல. நீங்க செஞ்சது பிள்ளை என்று அவங்க செஞ்சது பிள்ளை குறைப்பட்டுக் கொள்ளல. இது ஒரு சிறந்த நிலையாக பலர் என்ன செஞ்சாங்க, இதை பார்த்தாங்க. இந்த 3வது நிலை, அதாவது சுஃபியான் தௌரி போன்றவர்களுடைய அந்த நிலையை சிறந்த நிலையாக பார்த்தார்கள். சோ இந்த செய்திகள் எல்லாம் வந்து எங்கேயுமே ஹுரூஜுக்கான செய்திகள் அல்ல, ஆட்சியை பிளவுபடுத்துவதற்கான ஒரு செய்திகள் அல்ல. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிலைக்கு அந்த சிறப்பான காலகட்டத்தோடு ஒப்பிடுவார்கள். எப்பொழுதும் அந்த உமரோட, அபூபக்கரோட, உஸ்மானோட, அலியோட ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஒப்பிட்டு அது பிறகு முஆவியா அப்படி ஒப்பிட்டு ஆட்சி இறங்க முன்னால் உள்ளவங்களுக்கு தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவிக்க ரசூலாங்க அனுப்புங்க என்று சொன்ன உடனே ஆயிஷா விரும்பல. ஆயிஷா வேறொன்று சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய அழுவாங்க அப்படின்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்ங்களுக்கு தெரியும் இவங்க உண்ட மறைச்சு இன்னொண்ட பேசுறாங்கன்றதுக்காக அவன் இன்ன சவாஹபி யூசுஃபுடைய தோழர்களா நீங்க அப்படின்னு சொல்லி யூசுஃபை, அதாவது அந்த இடத்துல வந்து வழிதவர செய்வதற்கு முயற்சி எடுத்த தோழர்களா நீங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. என்ன காரணமா அப்படி கேட்டாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விரும்பல
ரசூலுல்லாஹ்களோட கம்பேர் பண்ணுவாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அந்த இமாமாக இருந்தது யாரு? ரசூலுல்லாஹ். அந்த மஜ்லிஸ்ல இருந்த யார்? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் போயிட்டு அபூபக்கர் வருவாங்க. வந்தா அந்த சுப்பீரியாரிட்டியில வச்சு தான் பார்ப்பாங்க. இந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ்ங்கிற அளவுக்கு இல்ல, அவருடைய அளவுக்கு இல்ல, அவருடைய அளவுக்கு இல்ல, அவருடைய அளவுக்கு இல்லைன்னா இது குறை மாதிரி தானே செய்யும் விளங்கும். அபூபக்கர் அளவுக்கு உமர் இல்லைன்னு சொல்றது குறை மாதிரி தான் விளங்கும். இப்படியே பார்க்க ஆரம்பிச்சா இது எவ்வளவு நலவு செஞ்சாலும் சரி அந்த இடத்துக்கு வராது. இது இப்படி காலம் போக 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 குறைஞ்சு கொண்டே வாரதுனால சிறப்போட வாழ்ந்த மக்கள் அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போக நினைச்சாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாம இருந்துச்சு. இவங்களும் என்ன அந்த அளவுக்கான ஒரு சாதாரண சில விஷயங்களை கூட பொறுக்க முடியாதவர்களாக பல இடங்கள்ல இருந்து வைக்கிறாங்க. இந்த முயற்சி தானே தவிர வேற எதுவும் நடக்கல. அதனாலதான் நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிக்கிறோம். அப்துல் மலிக் பின் மர்வான் சொன்ன வார்த்தை என்ன? நாங்க அபூபக்கர் உமராக இருக்க நீங்க ஆசைப்படுகிறீர்கள், ஆனா நீங்கள் அபூபக்கர் உமருடைய காலத்துல வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் மாதிரி நீங்க இல்லை. இப்ப நாங்க மட்டும் அபூபக்கர் உமரா இருக்கணும், நீங்க அபூதர் அபூஹுராவா என்ன இல்லைன்னு சொன்ன அப்துல் மலிக் பின் மர்வான் சொன்னார். அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்களே, என்ன ஏன் அபூபக்கர் உமருக்கு இருந்த ஆட்சியாளர்கள்லாம் அவங்கள கட்டுப்பட்டாங்க, ஆனா அலி ரலியல்லாஹு நீங்க இருக்கிற அமீருல் முஃமினீன் உங்களுக்கு கட்டுப்படுறாங்க இல்லையே? அதுக்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கர் உமருக்கு கீழே நான் இருந்தேன், எனக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க, இதுதான் காரணம்னு சொல்லி என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஃபிக்ஹும் நம்ம என்ன செய்யறோம் இருக்க வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு ஏற்பத்தான் அந்த நுசூல் என்ன செஞ்சு ஏற்பட்டிருக்குது. இயன்ற அளவுக்கு ஒருவருக்கொருவர் பிளவுபடுத்தாமல் நசீஹத்துகளை கிடைச்ச இடங்கள்ல தங்களுடைய சுயலாபங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளாம அடுத்தவங்களுக்கு மக்களுக்காக அதை பயன்படுத்திக் கொள்ள முடியுமாக இருந்தால் அது போன்ற வேலைகளை செய்யணும். அதே நேரம் எதிர்த்து ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து அவர்களோடு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களை தப்பெண்ணத்தோட கெட்ட எண்ணத்தோட பார்க்கவும் என்ன கூடாது. எவர்கள் நம்ம தவறா பார்க்கிறோம்னா அவர்கள் சொல்ற எல்லாத்துக்கும் ஓகே சொல்ற வார்த்தை அவங்கள்ட்ட வெளியே வந்துச்சா, அங்கீகரிக்கிற வார்த்தை வெளியே வந்துச்சா, அதுக்கேற்ற மாதிரி பேசுறது வந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம்? அவர்களை நம்ம யோசிக்கலாம், விமர்சிக்கலாம் என்கின்ற இடத்துல இருக்க வேண்டும். இதுதான் சுருக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பான முறையில் இந்த விடயத்தை புரிந்து இந்த விடயதானத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஈமானிய இஹ்லாஸ் ஹைபத்தான அந்த உணர்வுகளை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.